ஒரு ஆப்பா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு வெப்சைட்டா எடுத்துக்கோங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பீஸ்ஃபுல்லா வெளியே வரணும். லாக் அவுட் நம்ம தேடுவோம். எங்கடா வச்சிருக்கான் இந்த டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி லாக் அவுட் பண்ணுவோம். நம்முடைய அக்கௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும்ல. ஆனா இங்க வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. நம்மளும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்கன்னா யூசர்ஸோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், பாஸ்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கான். அதை இன்னமும் எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க அப்படின்னு தெரியல. பட் எல்லாருக்கும் ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா லாக் அவுட். அதைத்தான் வாட்ஸ்அப் யூசர்ஸ் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்துல வாட்ஸ்அப்பை பத்தின ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல அந்த லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர, அது எங்க வரப்போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல முன்கூட்டியே பதிவு பண்றேன். ஏன்னா அதோட இமேஜ் லீக் அவுட்டா இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்ல லாக் அவுட் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தும் சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல அவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருக்கு. அதை வச்சு அந்த வாட்ஸ்அப்பை பாதுகாத்துக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக் அவுட் இல்லையாப்பா அப்படின்னு. இப்படி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில பேர் வாட்ஸ்அப்பை முதல்ல பேக்கப்பா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளியர் கேஷே, கிளியர் டேட்டாவை கொடுத்து அந்த வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் பயன்படுத்துறதாக எனக்கு கிடைச்ச தகவல். அதைத்தான் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இந்த லாக் அவுட் வரலனாலுமே நம்ம அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு போனுக்கு அந்த அளவுக்கு ஒரு டைட்டான செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தினாலே போதுமானது. அப்புறம் எதுக்கு வாட்ஸ்அப்போட லாக் அவுட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படிங்கிறத வழக்கம் போல கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ அந்த லாக் அவுட் எந்த பகுதியில ஆட் பண்ண போறான் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன். டாப் ரைட்ல 3 டாட் இருக்கு. அங்க செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும், அது தட்டணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுக்குள்ள போகணும். என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்குள்ள நுழையணும்னா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் தட்டுறேன். அதை நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அங்க ஒரு 5 பின் நம்பர் கேட்கும். அது தெரிஞ்சாதான் என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை போட்டிருக்கேன். இப்போ விஷயத்துக்கு வரும். டெலிட் அக்கௌண்ட்டுக்கு கீழே லாக் அவுட் வரப்போகுது. அதோட இமேஜ் லீக் அவுட் ஆயிருக்குன்னு சொன்னல, அந்த இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படிதான் இருக்கும். டெலிட் அக்கௌண்ட்டுக்கு கீழே லாக் அவுட். அதை நீங்க தட்டினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது லாகின் கிரெடென்ஷியல் அந்தந்த டிவைஸ்ல சேவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல இந்த லாக் அவுட் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணிருக்கேன். நீங்களும் ரொம்ப பொறுமையா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை வச்சு தொலைச்சிருக்கான். அதுல குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே நான் பதிவு பண்ண இந்த கருத்துக்களை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல